சென்னையில் கட்சி எம்எல்ஏக்களுடன் பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவையில் பேச சபாநாயகர் வாய்ப்பு வழங்கவில்லை என 3 எம்எல்ஏக்களும் குற்றம் சாட்டிய நிலையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை அக்கறையில் உள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய இல்லத்தில் பாமகவினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்களை அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இன்று சட்டப்பேரவையில் பாமகவினுடைய 3 எம்எல்ஏக்கள், அதாவது சதாசிவம், சிவக்குமார் மற்றும் வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 பேருக்கும் அந்த பாமக தலைவர் என்கிற முறையிலே கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடாவாக இருப்பதற்கான அந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டது. ஆனால் சபாநாயகர் இன்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். 8 பேர் இருந்தால் மட்டுமே ஒரு கட்சியினுடைய குழுவாக அங்கீகரிக்கப்படும். அந்த குழுவிற்கான சட்டமன்ற குழு தலைவரும் கொறடாவும் கொடுக்கப்படும். அதுவரை 5 எம்எல்ஏக்கள் மட்டுமே பாமகவில் இருக்கிறார்கள். அதில் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் வெளியே தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லி ஏற்கனவே இருந்த ஜி.கே. மணி மற்றும் அருள் அவர்கள் அதை நீடிப்பார்கள் என அவர்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தார். இந்நிலையில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அன்புமணியினுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய பாமகவினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான அந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது சற்று முன் நடந்திருக்கிறது. சட்ட ரீதியிலாக இதனை அணுகுவது எப்படி என்பது குறித்தெல்லாம் அங்கே அவர்கள் பேசியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.